சத்தம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. எப்படி நல்லாதானே இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பாக்குற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கு. திகிலா டிஃபரெண்டா இருக்கு. ரெகுலர் ஹாரர் மூவி மாதிரி இல்ல, டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. ஒரு சவுண்ட் வச்சு எவ்வளவுதான் பண்ண முடியும், நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. படம் தரமா இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்குண்ணே. அது வந்து மிரட்டி விடுது. ஓகே தரமா இருக்கு படம். இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா படத்தையும் தான் இருக்கு. எல்லா படத்தையும் வச்சு இதோட பார்த்தா இது ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு அப் டு தி மார்க் இருக்கான்னு கேட்டா இல்ல. பட் ஆனா பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஹாரர்னு பார்த்தா கிடையாது. ஓரளவுக்கு ஹாரரும் இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. யூசுவலா பாத்துட்டு இருக்கிற பேய் படத்தோட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க. ப்ரோ படம் ஆக்சுவலி வேற லெவல் ப்ரோ. ஓகே ஆக்சுவலா லைக் உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ லைக் ஒர்த் வாட்சிங். படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். அப்படிங்களா? ஆரி நல்லா பண்ணிருக்காருங்களா? நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. லட்சுமி மேனன் இப்ப சந்திரமுகில வந்து ஃபிளாப் கொடுத்துட்டாங்க, அட்ட ஃபிளாப். இதுல எப்படி நல்லா பண்ணிருக்காங்க? இல்ல நல்லா பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பார்க்கலாம் அவ்வளவுதான். இதுல என்னமோ அந்த சத்தத்தை வச்சு பேய் ரொம்ப சத்தமா தான் இருக்கு. மத்தபடி ஒரு கான்செப்டுமே இல்ல படத்துல. கம்பல்சரி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணிருக்காருங்களா? அவர் ஹீரோ வேற லெவல் ஆக்டிங் ப்ரோ. ஓகே ஹீரோயினி எப்படி? ஹீரோயின் எல்லாருமே படம் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஒரு டைம் ரெண்டு டைம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் த்ரில்லா இருக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் லட்சுமணன் நாயகர் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். இது வந்து சத்தத்தை வச்சு பேய் வந்து கொல்றது அந்த கான்செப்ட். இது வந்து சயின்ஸும் இருக்கு, பிளஸ் நம்ம நார்மலா நம்மளோட நம்பிக்கையும் இருக்கு. அது மாதிரி கலந்த ஒரு டிஃபரெண்டா இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப லாஸ்டா எண்டிங்னா வந்துட்டு லைக் நினைச்சு பார்க்க முடியாத எண்டிங் தான் ப்ரோ. இந்த லட்சுமி மேனன் பாத்தீங்கன்னா சந்திரமுகில வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல எப்படி ஏதாவது கம்பேக்? இது கம்பேக் இருக்கு ப்ரோ. உங்களுக்கு அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. பாருங்க படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். படம் தான் உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சுங்க. எதிர்பார்த்ததும் நல்லா இருந்துச்சு. பயம்லாம் இது இல்ல, சூப்பரா இருந்துச்சு. சந்திரமுகி 2 ஃபெயில் ஆயிடுச்சு, இது நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஓகேங்களா? நல்லா இருக்குங்களா? ஓகே பரவாயில்ல. ரொம்ப த்ரில்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லாலாம் இல்ல, கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் தமன் நல்லா போட்டுருக்காருங்களா? அது நல்லா பண்ணிருக்காங்க. இது ஓவராலா படம் எப்படி வருதுங்களா? நல்லா தானே இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இல்ல நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க படம் சுமார் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு பார்க்க தெரியல. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. கடைசி எண்டிங்லாம் ஃபுல்லா சர்ப்ரைஸ் தான். கடைசி எண்டிங் நம்ம எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அது மாதிரியான சர்ப்ரைஸ் தான். படம் வருதுங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். கம்பல்சரி ஃபேமிலியோட பார்க்கலாம். லட்சுமி மேனன் இப்போ பாத்தீங்கன்னா சந்திரமுகிக்கு பாத்தீங்கன்னா அட்டு ஃபிளாப் கொடுத்துட்டாங்க. நல்லா ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காங்களா? இதுல நல்லா பண்ணிருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு எப்படி ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் இவங்களுக்கு அந்த இவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் நல்லா தான். இது நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல படம் நல்லா பாக்குற கான்செப்ட் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு பாக்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, த்ரில்லாவும் இல்ல, ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி பார்க்கலாங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, சுமாரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளவு நல்லா இல்லை, டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலர் கான்செப்ட் எது இல்ல. ஓகே ஒரு சவுண்ட் கிளியர் வச்சு அது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒர்க் அவுட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே தான், 100% கொடுத்துருக்காங்க. ஓகே 100% இல்லனாலும் ஓகே 95 கொடுக்கலாம். 95 ஓகே. காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஈரமஞ்சால தான் அது கான்செப்ட் அப்படி இதுலயே இருக்கு, நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, ஜெனரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஓவராலா படம் வருதுங்களா? இல்ல ஃபிளாப்? இல்ல ஒர்த் தான் ப்ரோ. ஒரு ஃபிளாப்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மத்தபடி எதுவும் சொல்ல முடியாது. அப்படிங்களா? எப்படி நல்லா த்ரில்லா பயமா இருக்குதுங்களா? அந்த அளவுக்கு இல்ல, முன்ன வந்த படத்தோட இது ரொம்ப டாப். ஆனா ஒரு சிலர் இந்த டீபாண்டி காலனி விட இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, அதை விட டாப் நாச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. டாப்பா இல்ல, எல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே, விருப்பம் இருக்கீங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. செமையா பண்ணிருக்காரு. ஹீரோயின் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க? ஓகே தான். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி? ரெண்டுமே இப்பதான் லாக்கே கிடையாது. ஓகே. ஓவராலா எப்படி படம் வருதுங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். சோ தேங்க்ஸ்.